இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அப்புறம் எதுக்கு ஷெஃப் இந்த முழு பூண்டு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த முழு பூண்டு போட்டு சமைக்கிறது வந்து பீகார் ஸ்டைல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து தனியாக வச்சிடலாம், இல்லை இந்த பூண்டை எடுத்து திரும்ப உரிச்சு கூட சாப்பிடலாம், அது உணவு நல்லது தான். ஸோ இந்த முழு பூண்டையும் நம்ம பீகார் ஸ்டைலையும் தமிழ்நாடு ஸ்டைலையும் கலந்து வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதையும் போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான ரெசிபிங்க. நீங்கள் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த ரெசிபியை. மட்டன் எலும்பு குழம்பு இருக்குல்ல, அதிலே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு வைப்போம். லஞ்சில் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ருசியாக இருக்கும், சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இந்த மதுரையில் உளுந்தஞ்சோறுன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் இந்த எலும்பு குழம்பும் அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். சிலர் வந்து முருங்கைக்காய் போட்டு கூட மட்டன் குழம்பு பண்ணுறதை பார்த்துருக்கேன் நான். ஆனால் கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு அவ்வளோ சூப்பராக வரும். இப்போது தேவையான பொருளெல்லாம் சொல்லவா? இன்றைக்கி வந்து நம்ம 1/2 கிலோ மட்டன் எலும்பில் குழம்பு பண்ண போகிறோம். 1/2 கிலோ எலும்பை நல்லா கழுவி வச்சுட்டேன். ஒரு 5 கத்திரிக்காய், அதாவது இந்த சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 5 கத்திரிக்காய் போடுங்க. இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வெட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி 4 கீறி வச்சுருக்கேன். காம்பை லைட்டாக வெட்டிட்டு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு முழு பூடு தோலோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கல்பாசி, அன்னாச்சி பூ, ஒரு 4-5 பீஸ் கிராம்பு, ஒரு பட்டை. 1/2 கிலோ எலும்புக்கு ஒரே ஒரு தக்காளி போதும். சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. நான் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை எப்படி வெட்டணுங்கிறத காட்டுறதுக்காக தான் ஒரு 5 பீஸை முழுசாக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இந்த கட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போட்டால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். முழுசாலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு தேங்காய் செல்லு, நீங்கள் கடையில் போய் தேங்காய் செல் வாங்கினீங்கன்னா என்ன அளவு கொடுப்பாங்களோ அந்த ஒரு தேங்காய் செல் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். மல்லியெல்லாம் போடக்கூடாது இதுக்கு. இந்த சின்ன வெங்காயம் இந்த 5 எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து தாளிக்கும் போது தான் போடுவோம். மற்றதான் குழம்போடு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வாங்க சமைக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இப்படி குறுக்கு நறுக்கிட்டு பாதி எடுத்து 1, 2 அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வெட்டி வைக்கணும். இந்த கட்டிங் வந்து குழம்புல போடுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு எப்படின்னா 1, 2 இதை 3 வெட்டிக்கோங்க. ஏன்னா தாளிக்கிற வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டன் எலும்பை போட்டுருங்க. எலும்பு போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுருங்க. எடுத்து வச்ச 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கல்பாசி, கிராம்பு, அன்னாச்சி பூ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் போட்டுருங்க. தக்காளியை வந்து 1/2 அப்படி 2 கீறிட்டு இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சு விட்ருங்க. ஸோ என்ன ஒன்றா சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அப்புறம் எதுக்கு ஷெஃப் இந்த முழு பூண்டு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த முழு பூண்டு போட்டு சமைக்கிறது வந்து பீகார் ஸ்டைல். ஆக்சுவலாக நம்ம ஊர் குழம்புல இதுலேயுமே நம்ம முழு பூண்டு போட மாட்டோம். ஆனால் இந்த பீகாரில் ஒரு மட்டன் டிஷ் இருக்குது, பீகாரி மீட், அகுனா மீட்டுன்னு நிறையா பேர் இருக்குது. அந்த டிஷ்ஷுக்கு ஒன்றா மசாலாலாம் போட்டு ஒரு பானையில் வேக வைப்பாங்க. அதில் இந்த முழு பூண்டு போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஃப்ளேவர். நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து தனியாக வச்சிடலாம், இல்லை இந்த பூண்டை எடுத்து திரும்ப உரிச்சு கூட சாப்பிடலாம், அது உணவுக்கு நல்லது தான். ஸோ இந்த முழு பூண்டையும் நம்ம பீகார் ஸ்டைலையும் தமிழ்நாடு ஸ்டைலையும் கலந்து வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதையும் போடலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடி வந்து கூடிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. கரெக்டாக 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். கல் உப்பு போட்டுக்கோங்க. கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், நம்மளோட பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், மஞ்சள் பொடி மசாலாவை எப்போயுமே எண்ணெயில் போடுங்க, தண்ணியில் வேகாது, ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் போடுறீங்களே ஷெஃப் அப்படின்னு. ஏன்னா இது வந்து எலும்பு குழம்பு. எலும்பு குழம்புல வந்து ரொம்ப நேரம் விசில் வைக்க போகிறோம். அதனால தான் எலும்பு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மட்டன் குழம்பை விட எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வீடு பயங்கரமாக மணக்கும், குழம்பு ரொம்ப ருசியாக வரும். அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப நேரம் விசில் வைக்க போகிறோம்ல, அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே குழஞ்சிரும் பயங்கரமாக. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறோம். இப்போது விசில் வச்சிடலாம். அவ்வளோதான், மூடியை போட்டுருங்க. அது வாட்டுக்கு ஒரு 10 விசிலுங்க. 10 விசில் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ என்ன, வாங்க போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் மிக்சியில். இந்த மாதிரி அரைச்சி போட்டால் தான் குழம்பு வந்து இந்த தேங்காய் தெரியாது. விசில் அடிக்கிற வாசத்துலேயே ஒரு தட்டு நிறையா சோறு சாப்பிட்லாம், அப்படி ஒரு வாசம். சொன்ன மாதிரியே விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்படி ஜொலிக்குதா, நல்லா வெந்துருச்சு இந்த பூண்டு. இப்போது இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுருவோம். கூடவே கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, அப்படியே கம்மன்னு இருக்குது வீடு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
திரும்ப விசில் வைக்க போகிறோம். கரெக்டாக 2 விசில் தான். 2 விசில் அடிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க, போதும். ஆஹா, வாங்க 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 வாங்க, சூப்பராக இருக்கா பார்க்குறக்கே. சும்மா அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருக்கு உடையாமல். அதனால தான் பெரிய கத்திரிக்காய் வாங்க சொன்னேன். இந்த குழம்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா அடியில் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்பு கரெக்டாக சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கா. இப்போ வாங்க தாளிச்சிடுவோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா வதக்குங்க. பாதி ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கறி மசாலா தூளை போடலாம். அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். போட்டுருவோமா, வாங்க. ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு டீஸ்பூன் அவ்வளோ தான் எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சதை குழம்புல போட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஏன் தாளிப்பு போட்டு மூட சொன்னேன்னா, எதை தாளித்தாலும் சரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அந்த வாசம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ தந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஐயோ பசிச்சிருச்சுங்க. வாங்க அப்படியே கிண்டலாம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பார்ப்போம். சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க, வேறு எதுவும் வேணாம். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கமன் மணக்குது. சூப்பர் குழம்புங்க. இது வந்து எலும்பு குழம்புனால இந்த மெத்தடு. எலும்பு நல்லா வந்திருக்கு. ஒருவேளை இதே ஸ்டைலில் மட்டன் பண்ணலாமா ஷெஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த எலும்பு குழம்பு வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 விசில், அப்புறம் தேங்காய் கத்திரிக்காய் போட்டு 2 விசில் வச்சோம். இதே இது நீங்கள் மட்டனில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மட்டன் வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி ஒரு 2 விசில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து தேங்காயும் கத்திரிக்காயும் போட்டு இன்னும் 2 விசில் வச்சிட்டிங்கன்னா போதும். இதே டேஸ்ட் வந்துடும். எலும்பு குழம்பு நல்லா வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். கெஸ்ட்டுலாம் அசந்து போயிடுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.